Welcome to this episode of தலைமுறைகளின் சங்கீதம். Have you heard about Fanny Crosby? Yes, of course. She has composed more than 8,000 hymns. Yes. 8,000க்கு மேலான பாடல் எழுதியிருக்காங்க. தமிழ்நாட்டில் அப்படி யாராவது இருக்கிறாங்களா? தமிழ்நாட்டில் ஒருவேளை அந்த மாதிரி 8,000 அல்லது ஆயிரக்கணக்கிலலாம் இல்லாட்டாலும் தமிழ்நாட்டிலையும் நூற்றுக்கணக்கான பாடல்களெல்லாம் எழுதியிருக்காங்க. அப்படி எழுதின ஒரு பிரபலமான கிறிஸ்தவ பாடல் ஆசிரியரும் பாடகியும் சாராள் நவரோஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஏறத்தாழ 400 பாடல்கள் அவங்க எழுதியிருக்கிறாங்க, பாடவும் செய்திருக்கிறாங்க. இந்த சாராள் நவரோஜியை குறித்து நம்ம யோசிப்போம்னா, ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டவங்க. அவங்களுடைய அப்பா அவரும் ஒரு இசை கலைஞர் தான், வயலின்லாம் நல்லா வாசிப்பார், கர்நாடக இசையில் திறமை பெற்றவர். அப்போ இந்த பிள்ளை இவ தான் அந்த குடும்பத்தில் இளையவள் சாராள். இப்போ அவங்களுக்கும் இந்த இசையில் நாட்டம் உண்டு, பாடல் திறமை உண்டு அப்படிங்கிறத உணர்ந்து சின்ன வயதிலேயே இவளுக்கு அந்த என்ன சொல்ல முடியும், நம்ம குடும்ப பெயர்னு சொல்லுவோம்ல, சர்நேம் சொல்லுவோம். சர்நேம் அவங்க அப்பாவுடைய பேர் கொடுக்கல, அதுக்கு பதிலாக நவரோஜி அப்படிங்கிற பேரை கொடுத்துருக்காங்க. நவரோஜி ஒரு ராகம் தானே? நவரோஜிங்கிறது ஒரு ராகம். அது நானும் எங்கேயோ வாசிச்சு தான் கற்றுக்கிட்டேன். இந்த நவரோஜ் அப்படிங்கிற ராகத்தை தன்னுடைய மகளுடைய பேராவே அவர் சூட்டியிருக்கிறார். இப்போ சிறு வயதிலிருந்தே தன்னுடைய வாழ்க்கையை தேவனுடைய நாமத்தை பாடல் மூலமாக மகிமைப்படுத்துறதுக்குன்னு சொல்லி இவங்க ஒப்பு கொடுத்து இவங்க தங்களுடைய அந்த ஊழியத்தை செய்திருக்கிறாங்க. ஒரு அரசு வேலையிலலாம் இருந்தவங்க தான், அதையெல்லாம் ராஜினாமா செய்துட்டு அதற்கு பிறகு பல ஆண்டுகள் கிறிஸ்தவ உலகத்திற்கு, உலகமெங்கும், அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா, தமிழ் மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் இந்த அருமையான தாயார் எழுதின பாடல்களை சந்தோஷமா எல்லாரும் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. நாமும் நம்முடைய சபைகளில் பாடிட்டு இருக்கிறோம். இன்னொரு சிறப்பு தன்மையை மட்டும் நான் சொல்லிடுறேன். சாராள் நவரோஜி அந்த அம்மையார் எழுதின எல்லா பாடல்களும் வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை அப்படியே பாடலாக்கி இருக்கிறாங்க. இப்போ நம்ம பாட போகிற 2 பாடல்களும் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் நமக்கு தெரியும் இல்லையா, 91வது சங்கீதம். அதே மாதிரி உபாகமம் 33ல் நம்ம வாசிக்கிறோம், அனாதி தேவனின் அடைக்கலமே. நாங்கள் இந்த பாட்டுகளெல்லாம் செலக்ட் பண்ணும்போது இவருடைய பாடல் எந்த பாடல் ரிஜெக்ட் பண்றது, அந்த மாதிரி குழப்பம் வந்துருச்சு எங்களுக்கு. பிகாஸ் எவ்ரி சாங் இஸ் ஈக்குவலி குட், வெரி குட், மீனிங்ஃபுல் அண்ட் சோ பிப்ளிக்.